எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நான் வந்து சவுண்ட் ஆஃப் ஃபாலிங் படம் பார்த்தேன். 2025 கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜூரி விருது இந்த படம் வாங்கியிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் சலான்ஸ்கி அப்படின்ற ஒரு பெண் இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த படம் பார்க்குறப்ப கொஞ்சம் தலை சுற்றிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இழுத்து ஆரம்பித்து பார்த்த அப்புறம் தான் புரிஞ்சு அதை என்ன நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை, அது ஜெர்மனி கதை வந்து இதோட மேட்ச் பண்ணி சொல்லலான்னு சொல்லிட்டு நான் தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிராமத்தில் சொல்லக்கூடிய சில ஒரு கதைகள்லாம் இருக்குது. அதில் ஒரு கதை வந்து ஊக் அப்படின்ற ஒரு கதை, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து வேலை செய்கிறப்ப குழி தோன்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு துருப்பிடிச்சி சங்கிலியை கண்டுபிடிக்கிறாரு. அதை பிடிச்சி இழுக்கிறாரு, வரல. சரி இன்னும் ஆழமாக தோண்டலான்னு சொல்லி தோண்டி பார்த்தா அது வந்து ஒரு பாறையோட கனெக்ட் ஆகிக்குது. அந்த பாறை நவுத்துறப்ப பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா பேர் போட்ட ஒரு பொட்டி கிடைக்கிது. அந்த பொட்டி தந்தால் அதுக்குள்ளே இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சி போன இலைகளும் கல்லுங்க தான். ஆனால் அந்த விவசாயி அந்த தன்னுடைய வாழ்நாள் முழுசும் பார்த்திங்கன்னா அந்த பெட்டியை பாதுகாக்கிறதுலேயே தன்னுடைய வாழ்க்கையை செலவு வச்சுருக்காரு. அது வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம விட்டுட்டு போன சொமா அப்படின்னு நினச்சி அவன் அதை பாதுகாத்து வச்சுருக்கான். அந்த பெட்டியில் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சும் அவன் அந்த சங்கிலியை உடைக்கிறதுக்கு எப்பயுமே நினச்சதே கிடையாது. அந்த துணிச்சல் கூட அவனுக்கு கிடையாது. அப்படி ஒரு கதை தான் இந்த சவுண்ட் ஆஃப் ஃபாலிங். நம்ம சுமக்கவே வேண்டிய அவசியமே இல்லாத, ஆனால் நம்மளை மண்ணோடு பிணைச்சி வச்சுருக்கிற அந்த பரம்பரை சங்கிலியை ஒரு சிறுமி எப்படி உடைக்கிறா அப்படின்றது தான் கதை. இந்த படம் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு பண்ணை வீட்டில் வாழ்கிற 4 தலைமுறை பெண்களை பற்றின ஒரு படம். அதாவது 1910 அல்மா, 1940 எரிக்கா, 1980 ஏஞ்சலிகா, 2020 லேன்கா. இதுதான் கன்ஃபியூஷனே ஆகிடுச்சு. படம் பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு என்னடா அது எங்கெங்கே ட்ராக் மாறுது, செல்ஃபோன்லாம் வருதுன்னொடனே ஒரு மாதிரி மண்டை காஞ்சிச்சு. அப்புறம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் லீனியர் கதை. இதை நம்ம வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்து தான் இந்த படத்தை பார்த்தேன். இந்த படம் முதல் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாருக்கு இருக்கிற அந்த ஜெர்மனியை காட்டாமல் போர்க்காலத்தில் ஜெர்மனி இழந்த ஒரு ஆன்மாவை தான் இந்த படம் வந்து பதிவு செஞ்சுருக்கு. அதாவது 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியில் நிலவின ஒரு விசித்திரமான பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம இந்தியாவிலையும் இருந்திருக்கு. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, நிறைய நம்ம இந்திய கிராமத்தில், தமிழக கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்தது எப்படி அவங்க வாழ்ந்தாங்களோ அது மாதிரி அவங்கள அலங்கரித்து ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் போட்டு மாற்ற ஒரு வழக்கம் இருந்துச்சு. நீங்கள் முண்டாசு படி படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அது இங்கே ஐரோப்பிய கண்ட்ரீஸ்லேயே இருந்திருக்கு. ஒருவேளை அங்கேருந்து இங்கே வந்துச்சா இல்லை எங்கேருந்து அங்கே போச்சான்னு நமக்கு தெரில. இந்த படத்தில் ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்கும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய பயத்தையும் ஒரு பதப்பதைப்பையும் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலக ரீதியாக நம்மளே பாதிக்க வைக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த படத்தில் இருக்கும். பொதுவாகவே போர் வரலாறுனாவே பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், ஆண்களுடைய வீரத்தை பற்றி தான் பேசும். ஆனால் அந்த படம் அந்த போர் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த அமைதியான அழிவை பற்றி பேசுது. கொள்ளுப்பாட்டி, பாட்டி, தாய், மகள் இவங்களுடைய 4 ஜென்ரேஷனு ஒரு பண்ணை வீட்டில் ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையாக வாழ்கிறத தான் இந்த படம் வந்து பதிவு செஞ்சுருக்கு. இது வந்து ஒரு மிக முக்கியமான படமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சவுண்ட் ஆஃப் ஃபாலிங்னு இந்த படத்துக்கு பேர் வச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட வீழ்ச்சியையும் மௌனமாக புதைக்கப்பட்ட ரகசியம் மெல்ல மெல்ல வெளியே கசியதை பற்றி தான் அது குறிக்குது. அதை தான் அந்த படம் சொல்ல வருது. அந்த பண்ணை வீடு பார்த்திங்கன்னா ஒரு வீடாக மட்டும் இல்லாமல் அது ஒரு தனக்குள்ளே ஒரு புதைச்சி வச்ச அதை ஒரு அருங்காட்சியம் போல தான் நமக்கு தெரியும். ஒவ்வொரு இன்ச்சுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கதை இருக்கும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 110 வருஷ காலகட்டத்தை இந்த இயக்குனர் வந்து படமாக எடுத்திருக்காங்க. அந்த 110 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பண்ணை வீட்டில் தான் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அந்த வீட்டோடைய மாற்றங்கள், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள், புகைப்படங்கள், அந்த புகைப்படங்களுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் எல்லாத்தையும் வந்து இந்த படம் வந்து கரெக்டாக பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கு. நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இவர் யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமா சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க வாழ்க்கை என்னவா இருந்துச்சுன்னு நம்ம பெருசாக யாரும் பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை இந்த படம் பதிவு பண்ணியிருக்கு. அதுவும் முக்கியமாக பெண்களோட பார்வையில் அவங்க என்னவா மனசிதை ஆட்பட்டாங்கன்றதை வச்சு ஒரு படமாக எடுத்திருக்காங்க. இயக்குனர் மாஸ்டர் சலான்ஸ்கி என்ன இந்த படத்தை வச்சு சொல்கிறாங்கன்னா, கடந்த காலத்தோட துயரங்கள் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த பெண்களை எப்படி பாதிக்குது, அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கை என்னவா மாறுதுன்றதை பற்றி நான் பேசணுன்னு தான் நினச்சி சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்லோ பர்னிங் மூவி தான். ஆனால் நம்மளுடைய உளவியல் ரீதியான ஒரு ஆழத்தை ரொம்ப ஆழ் மனசில் இருந்து பேசின ஒரு படமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி ஆல்மா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அவங்கள வந்து வணங்குவாங்க. முன்னோர்கள் இறந்துருப்பாங்க. அதில் வந்து ஆல்மா மாதிரியே ஒரு பாப்பா அதை வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதை பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு பயம் வந்துடும். ஏன்னா நம்மள மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து இது படம் வந்து ரியாலிட்டிக்குள்ளே இருக்கா இல்லை ரியாலிட்டி மீறி போயிடுச்சா, இல்லை நம்ம இது வந்து ஒரு மேஜிக்கல் உலகத்துக்குள்ளே போயிடுச்சான்ற மாதிரி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்.
அப்படி தான் எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. இல்லை அந்த பாப்பா பேர் ஆல்மா தான், அந்த பாப்பாவுடைய இதை ஞாபகமாக தான் உனக்கு அந்த பேர் வச்சோம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க கூட இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா மிரட்டி விடுவாங்க. இல்லை நீ தான் அந்த ஆல்மா, உன்னையும் அந்த ஃபோட்டோ இழுத்துட்டு போகுதுலாம் சொல்லி மிரட்டுவாங்க. அந்த ஃபோட்டோ வச்சு வர கதைங்களே மிகப்பெரிய கதையாக இருக்கும். நீங்கள் அது படம் பாருங்கள், நான் அதை பற்றி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அந்த பண்ணை வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஜென்ரேஷன்லையுமே யாருமே உண்மையை பேச மாட்டாங்க. அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையை மறைச்சி மட்டும் தான் வாழ்வாங்க. அவங்க கடந்த காலத்தை பற்றி எப்போயுமே பேசுறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. அதை சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு ஏன்னா சொன்னால் என்னென்னா இன்றைக்கி நம்ம வந்து வாழ்க்கை என்னவா வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இவங்களாம் வாழ்ந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தினால நம்ம இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட சொல்லிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு மறைக்க தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை என்ன டைரக்டர் சொல்ல வராங்கன்னா, ஜெர்மனியில் வந்து கடந்த காலத்தில் பண்ண பாவங்களை இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அந்த எப்படி குற்றணுச்சோட வாழ்கிறாங்க அப்படின்றத பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படமாக தான் பார்க்குறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிங் அப்படின்றத வந்து ஒரு நம்ம டவுன் ஆகிறத பற்றி பேசாமல் ஒரு நிலையிலேருந்து மற்றொரு நிலைக்கு வந்து மாறுறத தான் ஒரு காட்சிப்படுத்தியிருக்காரு. அதை தான் அவர் வந்து சொல்லணும்னு நினச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒரு பண்ணை வீடு பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிரபலமான ஒரு பண்ணை வீடு அம்மா. இந்த படத்தில் வர அந்த பண்ணை வீட்டில் வாழ்ந்த அந்த பெண்களுடைய உறவுமுறை பார்த்திங்கன்னா ஒரு சங்கிலி தொடர் போல் கண்டினியூஸாக அம்மா பொண்ணு அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பாசப்பணிப்பு இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ளே தெரியாமல் தங்களே சிதைச்சிக்கிறதா தான் வந்து அவங்க காட்சி அமைச்சிருப்பாங்க. அவங்க சிதைச்சிக்கிட்டு இருந்து அடுத்த ஜென்ரேஷன் கடத்திருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்க வந்து அதை ஓவர் கம் பண்ணி வெளியே வந்திருக்கலாம். ஆனால் யாருமே ஓவர் கம் பண்ணி வெளியே வராமல் கிட்டத்தட்ட 2020 அந்த பொண்ணு அந்த முடிவு எடுக்கிறா. அதுதான் அந்த படத்தோடைய மெயின் காப்பி கரெக்டாக வச்சுருக்காங்க. 110 வருஷமாக இப்படி தான் அங்கே பெண்கள் வாழ்ந்துருக்காங்க, இப்படி தான் அவங்கள கட்டமைச்சிருக்காங்க, இப்படி தான் அவங்க வாழ்க்கை இருந்திருக்கு. 2020 வந்த ஒரு பொண்ணு தான் வந்து எல்லாத்தையும் உடைச்சிருக்கா அப்படின்றத கரெக்டாக அப்படியே நேர்கோட்டாக பிடிச்சிட்டு போயிட்டு அந்த கதையை வரலாறு அவங்க வாழ்க்கையோடு சொல்லி கரெக்டாக கொண்டு போயிருப்பாங்க. அதுதான் அந்த தன்மையை உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு மாதிரி தான் இருக்கும். அதாவது மேஜிக்கல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் வேர்ல்டாக தான் தெரியும். நிறைய இடத்துல அப்படி தான் உங்களுக்கு உணர்த்தி இருப்பார் டைரக்ட். படத்தில் இசைக்கருவின்றது பார்த்திங்கன்னா பெரிய வேலைலாம் கிடையாது. இருக்குது அந்த பண்ணை வீட்டில் இருக்கிற அந்த கதவுகளோட சத்தம், அந்த வீட்டோடைய சத்தம், அந்த 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 வீட்டை சுற்றி இருக்கிற வயல்வெளியோட சத்தம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சில இடத்துல அதுவே உங்களுக்கு ஒரு பயத்தையும் கொடுக்காது. அதான் வந்து இயக்குனர் மாசா சலான்ஸ்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண்ணை முடின்னு இந்த படத்தை பார்த்தா கூட அந்த வீட்டோடைய பயம் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த இசையை அப்படி பயன்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு படத்தில் நான் உங்கள் வீட்டை மாதிரி சொல்லியிருக்கேன் உருளைக்கிழங்கு பற்றி. இதில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வரும். ஆக முதல்ல கிழங்குன்றது எவ்வளோ முக்கியமான விஷயமா கண்டினியூஸாக இருக்குது பாருங்களேன். அதுவும் போர்க்கால காலத்தில் சக்கரவள்ளி கிழங்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. அதுவும் ஜெர்மனியில் என்ன சொல்கிறாங்கன்னா 1916 1917 பார்த்தீங்கன்னா டர்னிப் ஹிண்டர் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி சொல்கிறாங்க. அந்த காலகட்டம் ரொம்ப கொடுமையான காலகட்டமாகவும் ரொம்ப பசி போராட்டம் காலகட்டமாகவும் அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ வந்து அந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரமாக இருந்திருக்கு. ஜெர்மனியில் 18ஆம் நூற்றாண்டில் ஃப்ரெட்ரிக் தி கிரேட் அவர் காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா விவசாயன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேசபக்தியாக பார்க்கப்பட்டிருக்காங்க. அதாவது கிழங்கு வளர்ப்பவன் நாட்டை வளர்ப்பான்னு ஒரு பழமொழியாக அங்கே இருந்திருக்கு. அதே மாதிரி படத்தில் வர அந்த 4 ஜென்ரேஷனும் நிலத்தை நம்பி மட்டும் தான் இருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய வேர்களை கட்டுற மாதிரி தான் நமக்கு கதை அமைச்சிருப்பாங்க. டைரக்டர் வந்து அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பேட்டியில் சக்கரவள்ளி கிழங்கு வந்து மண்ணுக்கு அடியில் விளையாடுறது போல் அந்தந்த தலைமுறை பெண்களுடைய ரகசியங்களும் அந்த மண்ணுக்குள்ளே குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரலாற்று ரீதியாக பார்த்திங்கன்னா ஐரோப்பிய கண்ட்ரீஸில் செல்வந்தர்கள்லாம் வந்து இறைச்சி சாப்பிட்ற காலகட்டத்தில் சாமானிய மக்களை வந்து காப்பாற்றுறது இந்த சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு தான். அதே மாதிரி இந்த படத்தில் வர அந்த பண்ணை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பணக்காரங்களாம் கிடையாது. அவங்களும் வந்து உழைக்கிற வர்க்கமாக தான் காமிச்சிருப்பாங்க. அதாவது ஜெர்மனியில் பன்னி வச்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட குறியீடாக பார்ப்பாங்களாம். அந்த பன்னின்றது போர் காலகட்டத்துலேயும் பட்டினி காலகட்டத்துலேயும் ஒரு அதிர்ஷ்ட தேவதையாக தான் பார்த்துருக்காங்க. அந்த பன்னி வச்சுருக்கிற வீடு வந்து கண்டிப்பாக வந்து எந்த பட்டினி இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து வலுவாந்துருக்கு. அதே மாதிரி அந்த பண்ணை வீட்டில் வர பெண்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு ஒடுக்குப்பாட்டங்களாகவும் ஏதோ ஒரு விரக்தியாகவும் ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ளே அடைப்பட்ட மாதிரி தான் அவங்களாம் இருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த 4 ஜென்ரேஷனில் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா அதை உடைக்கணும், நம்ம இவங்ககிட்ட வந்து அந்த ஆண்களுடைய அட்டகாசத்தை உடைக்கணும், நம்ம வந்து இவங்களுக்கு சமமாக போகணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்களுடைய வயசில் பெரியவங்களுக்கு வந்து காமத்துக்கு அழைக்கும். அந்த இடம்லாம் வந்து நமக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். டைரக்டர் சொல்ல வர்றது என்னென்னா, அவங்க வந்து தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு முடிவு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அதை டைரக்டர் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த இடம் நமக்கே கொஞ்சம் என்னடா இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் நிறைய ஆபாச காட்சி இருக்குது, குடும்பத்திலலாம் பார்க்க முடியாது. அதை நான் போய் சொல்லிடுறேன். அந்த காட்சி வந்து அது நியாயமான காட்சியாகவும் அது டைரக்டர் வச்சுருப்பார்.
எத்தனை காலத்து தானே நீங்கள்லாம் வந்து எங்களை அடைக்க ஆளுவீங்க, எத்தனை காலத்து தானே நாங்கள் சிறைப்பட்ட வாழ்க்கையே வாழ்கிறது, எத்தனை காலத்து தானே நாங்கள் வந்து ஒரு ஒடுக்குமுறைக்குள்ளே இருக்கிறது, எங்களால் ஒரு சுதந்திரமாக இருக்கக்கூட முடியலன்ற அந்த பொண்ணு அதை தான் வந்து அவனை அடக்கிட்டா நாங்கள் வந்து சுதந்திரமாக இருண்டா அப்படின்ற மாதிரி தான் அவனோட வயசில் பெரியவனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த காட்சி ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அங்கே அந்த பொண்ணுங்களுக்கு அந்த வீட்டில் பெருசாக அவங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே அவங்க அம்மாங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மன பிரச்சனை இருக்கும், மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. அதனால் அந்த பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாகசத்தை ஈடுபடணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சாகசத்தை ஈடுபட்டு நம்ம எத்தனை நாளைக்கு தானே இவனுக்கு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் அந்த இடத்துல வரும். அது தப்போ ரைட்டோன்றதை தாண்டி அவங்க அந்த இடத்துல அந்த முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை என்னென்னா, நம்மளுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கு இதை விட வேறு என்ன இருக்க போகுது அப்படின்ற ஒரு முடிவு தான் நமக்கே ஒரு அதிர்ச்சி கொடுக்கும். கடந்த காலன்றது இறந்து போன ஒரு விஷயம் இல்லை, அது நமக்குள்ளே எப்பயும் வாழ்ந்துட்டு தான் சொல்லி சொல்கிறாங்க. உண்மை அதை தான். நம்ம எப்பயுமே பெரும்பாலான பேர் வந்து கடந்த காலத்தில் தான் வந்துட்டு இருப்போம். இன்றைக்கி இருக்கிற காலத்துக்குள்ளே வாழாமையோ நம்ம இருப்போம். எதிர்காலத்துலேயும் வந்து எப்படி இருக்குமோன்றதை யோசிப்பே தவிர இந்த செகண்ட் என்ன வாழ போகிறன்றதை யாருமே வாழறதில்லை. அதை தான் வந்து அந்த படத்துலேயும் நிறைய இடத்துல குறியீடாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி 2020 அதை ஏன் கடத்திக்கிட்டே வராங்கன்னா, 2020 காலகட்டத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த பண்ணை வீட்டில் நடக்கிற அந்த வன்முறையும் மௌனங்களும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து யாராவது ஒருத்தர் வந்து உடைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவ்வளோ காலகட்டத்தை காட்டுறவர் தான் அந்த பொண்ணு உடைக்கிறப்ப தான் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இது அந்த 4 ஜென்ரேஷனுடைய இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன் நான் உங்ககிட்ட. 1910 ஆல்மா இவங்க தான் வந்து அந்த வம்சத்தோடைய ஆணிவேர். அவங்க பாரம்பரியம் மத கட்டுப்பாடுன்ற ஒரு பிடிக்குள்ளே சிக்கியிருப்பாங்க. தன்னுடைய அடையாளத்தோட தன்னுடைய குடும்பத்துடைய கௌரவம் தான் முக்கியம்னு அவங்க வளர்க்கப்பட்டிருப்பாங்க. இந்த தலைமுறை தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணை வீட்டில் நடக்கிற எந்த ரகசியத்தையும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தலைமுறை. அடுத்து 1940 எரிகா, இவங்க அல்மாவுடைய மகள். இவங்க வந்து செகண்ட் வேர்ல்டு சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டினி, பயம், இழப்பு இதெல்லாம் சந்திக்கிறவங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் இந்த பன்னி இதெல்லாம் வந்து இவங்களுடைய காலகட்டத்தில் தான் எவ்வளோ முக்கியமான விஷயமா பார்க்கப்பட சொல்லி வரும். உழைக்கிறதுக்காக எதையும் செய்யலாம். அவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தனை வந்து இராணுவத்துக்கு அனுப்பிச்சிருமேன்னு சொல்லிட்டு அவங்க காலையை வெட்டி எடுத்துருவாங்க. அவங்களுக்குள்ளே இருந்த எல்லா ஈரமும் மறைஞ்சி போய் இந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரு நினப்பு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் அந்த கேரக்டர். அடுத்து 1980 எரிகா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வார் காலத்தில் ஜெர்மனியில் வாழ்கிறவங்க. அவங்க தாயோடைய ஆதிக்கத்தில் நசுக்கப்பட்டு அங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போடான்ற ஒரு மைண்ட் செட்டப்லேயே வாழ்கிறவங்க. இவங்களுக்கும் குடும்பத்தோட ரகசியத்தை போட்டு ஒரு சங்கிலிக்குள்ளே கட்டி வச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவங்க தான் அந்த தன்னுடைய வயசில் மூத்தவங்க கூட நம்ம உறவு வச்சுட்டா நம்மளுடைய அதிகாரத்தை செலுத்தலான்ற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வரது காரணமும் இவங்களுடைய கேரக்டர் தான். அடுத்து 2020 லென்கா. இவங்க வந்து ஏஞ்சலிகாவுடைய பொண்ணு. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டு பொண்ணுன்னு வச்சுங்களேன். அந்த பொண்ணுக்கு கடந்த கால வரலாற்று மேலே ஒரு வெறுப்பும் இருக்குது, ஒரு ஆர்வமும் இருக்கும். தன்னுடைய முன்னோர்கள்லாம் எப்படி ஆழ்ந்தாங்கிற தேடலில் அந்த பொண்ணு இறங்குது. அதுக்கப்புறம் தான் நீங்களாம் இவ்வளோ கேவலமாடா வாழ்ந்தீங்க அப்படின்ற ஒரு நினைப்பும் அந்த பொண்ணுக்கு வரும். இவங்க தான் அந்த இடத்துல அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து இவங்க வரலாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை உடச்சி தள்ளும் இந்த பொண்ணு வீட்டில் இருக்கிறதெல்லாம். லெங்கா தான் வீட்டை விட்டு வெளியேறி அந்த திறந்த வழியில் அவங்க ஒரு பறக்கிற மாதிரி நமக்கு தோணும். நம்ம அந்த காட்சியை கடந்த காலம் உன்னை எப்பயுமே வந்து நம்மளை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நீ நினச்சினா உனக்கான வரலாறை நீ படைக்கலாம், உனக்கான சிறகை நீ எரிச்சு பறக்கலான்றதான் அந்த காட்சி அமைப்பு பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதோடு வந்து அந்த படத்தோடைய இது முடிகிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். நான் உங்களுக்கு சில விஷயம்லாம் ஸ்பாய்லர் பண்ண தான் உங்களுக்கு நினைக்கலாம். பட் இது தாண்டி இதுக்குள்ளே ஸ்பாய்லர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா 4 ஜென்ரேஷன் காலகட்டத்தில் அந்த பெண்கள் என்னவா இருந்தாங்க, அவங்களுக்கு என்னவா அந்த சமூகம் வச்சுருந்துச்சி, இந்த ஜெர்மனிய கல்ச்சர் என்னவா இருந்துச்சு, அங்கே இருக்கிற வந்து கிராமங்கள் எப்படி இருந்துச்சு, அந்த கிராமத்தில் இருக்கிற பண்ணை வீடுகள் எப்படி இருந்துச்சு, அந்த பண்ணை முதலாளிகள் எப்படி இருந்தாங்க, பண்ணைகள் எப்படி இருந்தாங்க, அவங்க போர் காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் எப்படி அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு, அந்த காலகட்டத்தில் அவங்க பெண்கள் எப்படிப்பட்ட துயரத்தை சந்தித்தாங்க, அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது வெளியே வர முடியாமல் தவிச்சாங்க. கடைசியில் வந்து அந்த கடைசி ஜென்ரேஷன் பொண்ணு வந்து என்னவா பண்ணுறா அப்படின்ற வழியும் இந்த படம் பேசின விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கேயும் அந்த மாதிரி படத்தை எடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா இங்கே எடுக்கிறப்ப இது என்னவா இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா அதுக்கான ரீசர்ச்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அப்படி ரீசர்ச் பண்ணி ஒரு படமாக எடுத்தால் கண்டிப்பாக முக்கியமான படமாக தான் இருக்கும் இந்த படம். நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ, நன்றி.